உங்கள் ராசிநாதன், அதாவது ஒரு ராசி சந்திரன் நிற்கிற ராசிநாதன், அந்த அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். உங்கள் லக்கணம் இருக்குது பாருங்கள், உங்கள் லக்கண அதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். ராசிக்கு லக்கணத்துக்கு 3, 6, 8, 12 வரக்கூடாது. 1, 5, 9 வரலாம். ராசிக்கு லக்கணத்துக்கு ராசி 1, 5, 9 வரலாம், நல்லாயிருக்கும். ராசிநாதன் எங்கே இருக்கார், லக்கணாதிபதி எங்கே இருக்கார் அப்படிங்கிறத மெயினாக நீங்கள் சாதகத்தில் பார்த்துக்கணும். இப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா லோக்கல் இருக்கிற இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியுமா? லாங்கில் உள்ள இஷ்ட தெய்வத்தை வழிபட வச்சா நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியுமா? அடுத்து குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அப்போ திசைநாதனும் புத்திநாதனும் எவ்வளோ லாங்கில் இருக்கிறாங்க. இப்போ திசைநாதனுக்கு புத்திநாதன் ரொம்ப லாங்கில் இருக்கார் அப்படின்னா, அப்போ நீங்கள் அவுட்டில், அதாவது ரொம்ப லாங்கில் உள்ள இப்போ சமயவரத்து மாரியம்மன்லாம் சொன்னால் அதை நீங்கள் நம்பி கும்பிட்டா நல்ல வாழ்க்கையில் சகிக்கலாம். சரி, அப்போ புத்திநாதனுக்கு திசைநாதன் லாங்காக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் மெயினாக வழிபட வச்சா பணம் சம்பாதிக்கலாம். சரி, இப்போ ஒரு திசை புத்தி ஓடுது உங்களுக்கு. திசைன்னு சொல்லக்கூடாது. இப்போ பொதுவாக வச்சுங்க, சுக்கிர திசை ஓடுதுங்க. சுக்கிர திசை ஓடுது. அப்போ அந்த சுக்கிர திசை ஓடுற அந்த சுக்கிர பகவான் எந்த ராசியில் இருக்கார், காலபுருஷனுக்கு எத்தனாம் இடத்துல இருக்காருன்னு அதை நீங்கள் மெயினாக பார்க்கணும். அப்போ எந்த ராசியில் சுக்கிர பகவான் இருக்காரோ திசை நடத்துகிறவர், அதுக்கு முன்னாடி குரு இருக்கார். அப்போ அந்த திசைநாதனுக்கு முன்னாடி குரு இருக்கார். சுக்கிர திசை 20 வருஷம். அப்போ இந்த குரு இருந்தாலே உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுத்துருவார். இப்போ ஓடுற திசை புத்தி. அப்போ திசைநாதனுக்கு முன்னாடி சுக்கிர பகவான் இருக்கார், என்னங்க குரு பகவான் இருக்கார். உங்கள் திசைநாதன் சுக்கிரனுக்கு முன்னாடி குரு உட்காந்துருக்கார். அப்போ அந்த கட்டத்துக்கும் அந்த பாவகத்துக்கு முன்னாடி பாவகத்தில் குரு இருந்தால் பணம் உங்களுக்கு நினச்ச காசு வரும். அந்த 20 வருஷத்துக்கு வருமானா அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ சுக்கிர திசையில் சுக்கிர புத்தி, சுய புத்தியில் ஓகே. அப்போ அதாவது அடுத்து வரக்கூட புத்தி இருக்குது பாருங்கள். அப்போ சுக்கிர திசை 20 வருஷனால அடுத்து அந்த 9 நவக்கிரகம் புத்தியாக பிரிச்சுக்கிறாங்க. அந்த புத்தியில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு வரும். அப்போ திசைக்கு சுக்கிர பகவான் திசை நடத்துகிறாரு. திசைநாதனுக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்தால் வல்ல பணம் வரும். பல கோடி சொத்து, பணம் உங்களுக்கு வரும். நகை நட்டு ஆடை ஆவரம் எல்லாமே வரும். அது இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஆனால் அந்த சுக்கிர திசையில் சுக்கிர புத்தி சுய புத்தி வரைக்கும் தான் வரும். அடுத்த புத்திக்கு அது பிரேக் அடிக்கும். அதில் சிக்கல் பிரச்சனை வரும். அடுத்து அந்த 9 நவக்கிரகம் புத்தி எடுக்குதுல்லவா, அந்த உங்கள் லக்கணத்துக்கு என்னங்க 2, 4, 6, 8 உடையவனா, 1, 5, 9 கூடையவனா, அந்த புத்திநாதனுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பணம் வரும். சரி, அப்போ சுக்கிர திசை ஓடுறார். சுக்கிரனுக்கு அடுத்த வீட்டில் கேது இருக்கார். கேதுன்னு என்னங்க, ஞானகாரகன். அப்போ கேது எதையுமே கொடுக்க விடாமல் பண்ணுவார், சுருக்க பார்ப்பார். வாழ்க்கையில் விரக்தியான நிலைமை, விரக்தியான எண்ணங்கள். சுக்கிர திசை ஓடுறார் 20 வருஷம். சுக்கிர திசை ஓடுனா கூரையை பிச்சுட்டு கொடுவோம்னு சொல்லுவாங்க. அப்போ பணம் காசு பொண்ணு பொருள் வரும்னு சொல்லுவாங்க சுக்கிர திசை. அப்போ அந்த சுக்கிர திசை ஓடுறாரு. அந்த வீட்டுக்கு முன்னாடி வீட்டில் கேது ஓடுனா ஒரு சல்லி காசு கிடைக்காதுங்க. கஷ்டப்பாடு விடணும். தெய்வ அனுக்கிரகம் வேணும். தெய்வம்னு கும்பிட வச்சு உங்களை எப்படின்னா ஆன்மீகத்தில் விட்டு போயிடுவாங்க அந்த கேது பகவான். சரி, சுக்கிர திசை ஓட்டுறார் 20 வருஷம் கொள்ளளவு திசை. அப்போ சுக்கிரனுக்கு ஏற்றாப்படி ராகு உட்காந்துருக்கார் முன்னாடி. ராகு என்ன பண்ணும்? ராகுன்னா உக்கிரமான காளி துர்க்கை. அதை நீங்கள் வழிபட வச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு தேவையான வருமானம் என்ன வேணுமோ எல்லாத்தையும் அந்த ராகுபான் கொடுத்துட்டு போயிடுவார். இதாங்க சாதகம். சாதகங்கிறது சாதாரணப்பட்ட மேட்டர் கிடையாது. நீங்கள் திசைநாதன் புத்திநாதன் தகுந்த மாதிரி நீங்கள் அவுட்டர் உள்ள ரொம்ப லாங்கில் ஒரு இஷ்ட தெய்வத்தை வழிபட வச்சுங்க, நல்லது நடக்கும். ஏன்னா லோக்கல் பிளானட்டு இப்படி இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபட வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வருமானம் நல்லாயிருக்கும், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.